வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பு படையினரின் சிறப்பு பயிற்சிகளுக்காக 141 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன மையம் உருவாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விதிமுறை அடிப்படையில் சர்வதேச சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நடப்பு சம்பா பருவத்திற்கு தேவையான உரத்தை போதிய அளவில் இருப்பு வைக்க மாநில வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு படையினர் தீவிரவாத நடவடிக்கைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ள கட்டமைக்கப்படும் சிறப்பு பயிற்சி மையம் அவர்களது திறனை மேலும் வலுப்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு படை காவலர்களின் 41வது நிறுவன நாளையொட்டி ஹரியானா மாநிலம் மனேசரில் 141 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு செயலாக்க பயிற்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், தீவிரவாத சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அதிரடி படையினர் சிறப்பு பயிற்சிகளை மேற்கொள்ள இது வழிகோலும் என்றார். நவீன தொழில்நுட்பங்களுடன் இந்த பயிற்சி மையம் கட்டமைக்கப்பட உள்ளதாக எடுத்துரைத்த அவர், 6 தேசிய பாதுகாப்பு படை மையங்கள் ஏற்கனவே மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காலாவதியான சர்வதேச சட்டங்களின் சீர்திருத்தங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமையுடன் செயலாற்றி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் ஐநா படைப்பிரிவு பங்களிப்பு நாடுகளின் 3 நாள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், சர்வதேச சட்டங்களை சில நாடுகள் வெளிப்படையாக மீறுவதாக குற்றம் சாட்டினார். விதிமுறைகள் அடிப்படையில் சர்வதேச சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், படைப்பிரிவுகள், தளவாடங்கள், தொழில்நுட்பங்கள், திறன் வளர்ச்சிகளுடன் உறுப்பு நாடுகள் நிரந்தர அமைதிக்கு பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுயசார்பு பாரத திட்டத்தின் கீழ் இந்தியா குறைந்த செலவில் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கி அமைதிக்கான நடைமுறைகளை வலுப்படுத்தி இருப்பதாக எடுத்துரைத்தார். அமைதி நிலைநாட்டுதல் நடவடிக்கைகளில் பெண்களின் பங்களிப்பை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுவடைந்திருப்பதாக கூறினார். சர்வதேச அமைதி பாதுகாப்பில் ஐநாவின் செயலாக்கத்தில் இந்தியா உறுதியுடன் துணை நிற்பதாக கூறிய திரு ராஜ்நாத் சிங், ஐநா செயல் திட்டங்களின் கீழ் 180 இந்திய படைவீரர்கள் தங்களது இன்னுயிரை ஈந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, நவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து துருப்புகள் துரிதமாகவும் படைப்பாற்றல் திறனுடனும் செயலாற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மங்கோலிய அதிபர் குரேல்சுக்-உக்னாவுடன் புதுடெல்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இந்தியா மங்கோலியா நாடுகளுக்கிடையே 70 ஆண்டுகால நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. முன்னதாக மங்கோலிய அதிபர் ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை அவர் சந்தித்து பேச உள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையம் இன்னும் 5 ஆண்டுகளில் $15 பில்லியன் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாரத் செயற்கை நுண்ணறிவு சக்தி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கூகுள் முதலீட்டுடன் அமைக்கப்படும் இம்மையத்தின் மூலம் நம் நாட்டின் செயற்கை நுண்ணறிவு திறன் பன்மடங்கு உயரும் என்றார். தகவல் தொழில்நுட்ப துறையினரின் திறன்களை மறுசீரமைத்து மேம்படுத்த கூகுள் நிறுவனம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர், செயற்கை நுண்ணறிவு மின்னணு தொழில்நுட்பத்தில் மிக முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். மேற்காசியாவில் பேச்சுவார்த்தைகள், தூதரக நடவடிக்கைகள் மூலம் அமைதியை நிலைநாட்ட இந்தியா விரும்புவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். எகிப்து நாட்டின் ஷார்ம் எல் ஷேக் நகரில் காசா அமைதி உச்சிமாநாட்டில் பங்கேற்ற அவர், காசா அமைதி உடன்படிக்கைக்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்த அமைதி ஒப்பந்தம் எட்டுவதற்கு கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் ஆற்றிய அளப்பரிய பங்கை அவர் பாராட்டினார். இப்பிராந்தியத்தில் அமைதி நீடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%
சதவீதம் குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக சட்டப்பேரவை மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இன்று அஞ்சலி செலுத்திய பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவை இன்று கூடியதும் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் 8 பேரின் மறைவிற்கு இரங்கல் குறிப்புகளை வாசித்தார். கரூரில் கடந்த 27ஆம் தேதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேர், கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரன், முதுபெரும் அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, தமிழக அரசின் முதன்மை செயலாளர் டாக்டர் பீலா வெங்கடேசன், தற்போதைய சட்டப்பேரவையின் வால்பாறை தொகுதி உறுப்பினர் அமுல் கந்தசாமி ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். வரும் வெள்ளிக்கிழமை வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து கூட்டுறவு தனியார் விற்பனை நிலையங்களில் நடப்பு சம்பா பருவத்திற்கு தேவையான உரத்தை போதிய அளவில் இருப்பு வைக்க மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் கூட்டுறவு வேளாண் துறை உர உற்பத்தி நிறுவன அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதனை முறையாக கண்காணிப்பதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். ரயில் முனையங்களுக்கு வரும் உரங்களை கூட்டுறவு விற்பனை நிலையங்களுக்கு நகர்வு செய்திட பிரதிநிதிகளை நியமித்து கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் பயிர் சாகுபடியில் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை கண்டறிந்து களைய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பசுந்தாள் உயிர்ம உரங்களை பயன்படுத்த உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 1409 உர நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையொட்டி நோய் பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் 10,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் 2,79,00,000 ரூபாய் மதிப்பில் 3 வழித்தட தாழ்தள பேருந்து சேவைகளை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணாக்கருக்கான 3 நாள் பேரிடர் ஒத்திகை பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. இம்முகாமில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 200 மாணாக்கருக்கு பேரிடர் கால பயிற்சி உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக இக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு கணபதி தெரிவிக்கின்றார். இந்த புத்தாக்க பயிற்சியில 3 நாட்களும் துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு பல்வேறு அமர்வுகளை நடத்துறோம். குறிப்பா முதலுதவி, பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஆளுமை பண்பு பயிற்சி, இது போன்ற முக்கியமான அமர்வுகளை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நாட்டு நலப்பணி திட்ட அடிப்படைகள், செயல்பாடுகள், அது மூலியமா மக்களுக்கு எப்படி இந்த மாணவர்கள் உதவ முடியும், இந்த இளைய சமுதாயத்துக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த அமர்வுகள் வைக்கப்பட்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 10 அடி உயர்ந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிகள் மற்றும் அகமலை, கண்ணக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரியகுளம் அருகே உள்ள 126 அடி கொள்ளளவு கொண்ட சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 86 அடியாக உயர்ந்துள்ளது. இன்று நீர்வரத்து 112 கன அடியாக உயர்ந்துள்ளது. சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அதன் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் கண்மாய் கரைகளில் 4000 பனை விதைகளை ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி இன்று நடவு செய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி, சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி, வேட்டங்குடிப்பட்டி கண்மாய் கரைகளில் 4000 பனை விதைகள் நடப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி துவக்கி வைத்தார். இம்மாவட்டத்தில் 20 லட்சம் பனை விதைகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திட்டத்தின் துவக்கமாக சுமார் 200 மாணவர்கள் பனை விதைகளை நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கையிலிருந்து ஆ முருகன். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி தெற்கு பாப்பாக்குளம் குடியிருப்பு பகுதியில் கரடி நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் வனத்துறையினரை கேட்டுக்கொண்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான மணிமுத்தாறு, தெற்கு பாப்பன்குளம், சிங்கம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கரடி நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குடியிருப்பு பகுதிகளிலும் கோவில் வளாகத்திலும் இரவு நேரத்தில் கரடி நடமாட்டம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கூண்டு வைத்து கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இன்று இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி பிரான்சின் டோமா ஜூனியர் பாப்பாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பு படையினரின் சிறப்பு பயிற்சிகளுக்காக 141 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன மையம் உருவாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
விதிமுறை அடிப்படையில் சர்வதேச சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நடப்பு சம்பா பருவத்திற்கு தேவையான உரத்தை போதிய அளவில் இருப்பு வைக்க மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.